அன்பானவர்களே, ஒவ்வொரு முறையும் ஆண்டவராகி தேவன் நமக்கு தயவாக பொல்லாத எதிரிகளை கோடிட்டு காண்பித்து கொண்டிருக்கிறார். இவைகளை நாம் கவனமாக இருந்து அந்த பொல்லாத எதிரிகளை மேற்கொள்வோமானால் நிச்சயமாக எல்லா வகையிலும் நாம் ஜெயிப்போம், வெற்றி பெறுவோம் என்பதில் சந்தேகமில்லை. ஆம், இன்றும் கூட யார் அந்த எதிரி? ஹூ இஸ் எனிமி? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது பொருளாதார காரியமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய காரியமாக இருக்கட்டும், அல்லது திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், அநேக இடங்களில் சில உடைதலை நாங்கள் பார்க்குறோம். நல்லா வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க, ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே அந்த உண்மை இல்லாதபடி சில பொய்கள் வெளிப்படும் போது அங்கே வாழ்க்கை சேதமடைகிறது. அதனால் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சூன்யமாய் மாறுகிறது. இப்படி பல காரியங்களும் சொல்லலாம். கம்பெனி நடத்துகிறாங்க, பல லட்சங்கள் பல கோடி பணத்தை கொடுத்து ஒருத்தருக்கு உதவியாக இருக்கிறாங்க. ஆனால் சிலர் அந்த பணத்தாசி இடம் கொடுத்து இல்லை சபல புத்திக்கு இடம் தந்து பொய் பேசும்போது ஆரம்பிக்கும்போது தேனை போல இருக்கும். ஆனால் அது கண்டுபிடிக்கப்பட்ட போதோ அதிகமாய் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு தங்களுக்கு இருந்த நல்ல வாழ்க்கையை, கர்த்தராகிய தேவன் ஈவாய் கொடுத்த நல்ல நன்மைகளை இழந்து போகிறவர்கள் உண்டு. ஆக நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிற அந்த பொய் என்கிற எனிமையை மேற்கொள்ள ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பு என்ன, கொடுக்கிற ஆலோசனை என்ன, அவர் நமக்கு எவ்விதமாய் உதவி செய்ய போகிறார் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். வேதத்திலிருந்து கூட சில நன்மைகளையும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதை குறித்து இது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? Proverbs chapter 12 verse 22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பொய் உதடுள்ள மனுஷர்கள் எதிரியா மாறிடுறாங்க. அதனால இங்கே சொல்லப்பட்டு எது அவருக்கு பிரியம்? உண்மையாய் நடக்கிறவர்களோ. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குற அன்பானவர்களே, சில வேளையிலே சிலர் நான் பார்த்துருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலையினாலே பொய் சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் கூட சிலர் இதையே வாடிக்கையாக வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வெளிச்சத்துக்காக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுக்காக சொல்கிறேன். போகக்கூடாத இடங்களுக்கு போகும்போது நாம் பொய் சொல்ல நேரிடும். இதுக்கு உதாரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆதியாம் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது கண்டு கொள்ளலாம். When you read Genesis chapter 20 verse 2. அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தன் மனைவியை சகோதரி என்று சொன்னது நிமித்தம் அபிமெலேக்கு என்கிற ராஜா சில காரியங்களுக்கு தீங்கு செய்யும்படி அழைப்பித்தான். ஆனால் நல்ல கவனிங்க, போகக்கூடாத இடத்துக்கு போனதுனால விசுவாச வீரன் தான் ஆபிரகாம். ஆனால் அங்கே பொய் சொல்ல நேர்ந்தது. எப்படிப்பட்ட பொல்லாத உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே கவனமாக இருப்போம். கர்த்தருடைய மனுஷர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயந்த தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை அல்லது காரியங்களை நாம் சந்தித்து விடக்கூடாது என்று நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கீங்கன்னா நிச்சயமாக தேவனுக்கு விருப்பம் இல்லாத இடத்த போயிடாதீங்க. அது வீடு விஷயமா இருந்தாலும் சரி, ஊழிய காரியமாக இருந்தாலும் சரி, திருமண விஷயமா இருந்தாலும் சரி. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பழமொழியை தவறாக சொல்லுவாங்க. 1000 பொய் சொல்லி திருமணத்தை நடத்தணும். அப்படி இல்லை. அது உண்மையாகவே பார்த்தீங்கன்னா 1000 இடம் பொய் சொல்லி திருமணத்தை நடப்பணும். அதாவது அந்த நாட்கள்லாம் இப்போ இருக்கிற டெக்னாலஜி கிடையாது. மொபைலு, எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப் இதெல்லாம் கிடையாது. பத்திரிக்கை தான். அதனால என்ன சொல்லுவாங்க, அந்த நாட்டில் அந்த வசதி கூட கிடையாது. அந்த நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடாக போய் சொல்லி எங்கள் வீட்டில் சுப காரியம் நடக்க இருக்குது, எங்கள் மகளுக்கு எங்கள் மகனுக்கு திருமணம் நடக்க இருக்குதுன்னு சொல்லுவாங்களாம். அதை தான் 1000 பேரிடம் போய் சொல்லுன்னு. ஆனால் அதை 1000 பொய்ன்னு வந்துடுச்சு. இது சில பிழைகள் தான். சரி, எதுக்காக சொல்லுகிறேன்? பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னு நம்ம வாசிக்கிறோம். இந்த எதிரியை மேற்கொள்றதுக்கான பல உதவியை கர்த்தர் நம்ம கொடுக்க விரும்புகிறார். அதில் ஒரு காரியம்தான், தேவனுடைய நாம மகிமைக்காக இந்த சம்பவத்தை உங்களுக்காக வாசித்தேன்னா உங்களுக்கு புரியும். யோசுவாவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. இந்த சம்பவம் ராகப் என்கிறதான ஒரு ஸ்திரீயானவள் அந்த தேவனுக்கு பயந்த ஜனத்தை, அந்த அருமையான இஸ்ரேல் மக்களுடைய சார்பாக உளவு பார்க்க வந்தவர்களை தன் வீட்டில் ஒரு இடத்துல மறைத்து வைத்து கொண்டு இருந்தால், அந்த நேரத்தில் அந்த எரிகோ மன்னன் அனுப்பினதான அந்த சோல்ஜர்ஸ் இடத்துல இல்லையே என்று அவள் அங்கே போய் உரைத்தாள்.
இந்த இடத்துல அவளும் செய்தது ஒரு பொய் தான், ஆனால் நன்மை உண்டாயிற்று. கர்த்தருடைய ஜனத்துக்கு சாதகமாக அவர் செயல்பட்டார். இதே போன்று நீங்கள் யாத்திரா புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை வாசிங்கன்னா கூட அங்கே அந்த பார்வோன் ராஜா உத்தரவு போடுறார் இல்லையா, ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்து விடுங்கள்னு. ஆனால் தேவனுக்கு பயந்ததுனால அந்த மருத்துவ விஷயங்கள் என்ன பண்ணாங்க, ராஜாவுடைய கட்டளையை மீறி அநேக ஆண் பிள்ளைகளை மறைத்து வைத்தார்கள். இது ஒரு வகையில் ராஜா, அதாவது உலக ரீதியான ராஜாக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவங்க வேலை. ஆனால் அவர்களோ தேவனுக்கு பயந்ததுனாலே அந்த இடத்துல பார்வோன் ராஜா அவர்களை அழைப்பித்து கேட்டபோது அவர்கள் பொய் சொன்னாங்க. என்னன்னா, நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே எபிரேய ஸ்திரீகள்லாம் பிள்ளையை பெற்றுக்கொள்கிறாங்கன்னு. ஆகிய நண்பானவர்களே, நன்மை உண்டாக ஒரு சமுதாயத்துக்கு, ஒரு தேசத்துக்கு, அல்லது வருங்காலத்தில் நம்முடைய சந்ததிக்கு நன்மை உண்டாகும்படி ஒரு காரியம் வாய்க்குமானால் அந்த இடத்துல தேவன் அதை அங்கீகாரம் பண்ணுகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் பொய் உதடுகள் என்று சொல்லும்போது அவர்களுக்கு சதா காலம் இதுவே வேலையாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் அந்த சத்துருவுடைய உதவியினால் தான் தங்கள் வியாபாரத்தை செய்வாங்க. இன்றைக்கி உட்கொள்கிற உணவாக இருந்தாலும் தண்ணீராக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பொய் சொன்னால் தான் அது டைஜஸ்ட் ஆகும். அப்படிப்பட்ட தன்மை கொண்டவர்களை தான் பார்த்து சொல்கிறேன், மனம் திரும்புங்கள். இந்த சுபாவ பயங்கரமான ஒரு எதிரி, அவன் நம்மை அழித்து போடுவான். இறுதியாக இதை தீர்மானிக்க வேண்டிய நீங்கள் தான். யூ ஹேவ் டு டிசைட், யூ ஹேவ் டு சே எஸ் ஆர் நோ. இப்போது தேவன் தருகிற எச்சரிப்பை கவனமாக கேட்டு நான் நம்மை மாற்றிக்கொள்வோமா? நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Proverbs chapter 19 verse 9. பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். பாருங்க, இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் நீங்கள் அந்த எதிரி உங்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறான் என்கிற அந்த அறிவை, அந்த வெளிச்சத்தை கொடுப்பது தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமே. ஆக யாரையும் சபிக்க இல்லை, தெரிந்து கொள்ளுங்கள். பொய்களை பேசுகிறவன் இன்னைக்கு இல்லாட்டி ஒரு நாள் நிச்சயம் அவன் நாசமடைய போகிறானான். அதனால் என் அன்பானவர்களே, இந்த எதிரியை மேற்கொள்ள நாம் ஆண்டவரிடத்தில் உதவி கேட்போமா? நீங்களும் நானும் ஜெயிக்கவும் வெற்றி பெறவும் ஆண்டு உதவி செய்ய விரும்புகிறார். அவர் தருகிற இந்த அற்புதமான வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்வோமா? பொய்களை எதிர்த்து நிற்போம், பொய்களை பேசாதிருப்போம். பலருக்கு நன்மை உண்டாகுமானால், பல மகிமை உண்டாகுமானால் கர்த்தர் அனுமதியின் பேரில் சில காரியங்களை செய்வது தவறல்ல. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்க வேத ஆதாரங்களோடு தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனமாக இருங்க. கர்த்ததாமே நம்மை உணர்த்தி சீர்படுத்துவாராக. மோசமான இவ்வுலகில் நாசமாய் நான் போய்விடாமல் பாசமாய் நீ தேடி வந்து நேசமாய் கரம் பிடித்தீ. மோசமான இவ்வுலகில் நாசமாய் நான் போய்விடாமல் பாசமாய் நீர் தேடி வந்து நேசமாய் கரம் பிடித்தீர். யெகோவா நீரல்லோ நல்லவர், இயேசுவே நீரல்லோ வல்லவர். அன்புள்ள ஆண்டவரே, இந்த பொய் என்கிற எதிரி எத்தனை குடும்பங்களை, ஊழியங்களை, சபைகளை, ஏன் ஸ்தாபனங்களை, எத்தனையோ ஆட்சியாளர்களுடைய ஆட்சியை கூட கவுத்திருக்குதப்பா. இப்படிப்பட்டதான பொய்யை பேசுகிறவர்கள் இன்று இல்லாட்டி ஒரு நாள் நாசமடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகிலும் நீங்களும் ஆண்டவர் இங்கே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு இதை பிறகு ஷேர் பண்ணுற யாவரும் அந்த தீங்குகளிலிருந்து தப்பிக்க வேண்டும், அந்த எதிரியை எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகவே நீர் தந்த வெளிச்சத்தில் உங்களுடைய கிருபினால் இந்த வார்த்தை உரைத்த ஆண்டவரே. அன்று ஆபிரகாம் போகக்கூடாத இடத்துக்கு சென்றனால பொய் சொல்ல நேர்ந்தது போல இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டவர்கள் தாங்கள் எந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க உணர்த்தியருளும் ஆண்டவரே. இன்னும் எத்தனை காலங்கள் தேவன் தந்த மனைவிக்கு, தேவன் தந்த புருஷனுக்கு, ஆண்டவர் தந்த பிள்ளைகளுக்கு, கர்த்தர் கொடுத்த ஊழியர்களுக்கு பொய் சொல்லி கொண்டிருப்பார்களப்பா. அந்த பொல்லாத ஆவியை கர்த்தர் கடிந்து கொள்வீராக. அந்த எதிரியை அவர்கள் குடும்பத்தை விட்டு, அவர்கள் நாவை விட்டு, அவர்களுடைய இருதயத்தை விட்டு விளக்குவீராக. இப்பொழுதும் கூட தேவனே ராகாப்பா, இன்னைக்கு பொய் சொன்னது உண்மைதான், ஆனால் பெரிய நன்மை பெற்றுக்கொண்டாலப்பா. கர்த்தருடைய ஜனங்களுக்கு, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு உதவி செய்யும்போது நிச்சயமாக அதை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி தருவேன். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். அற்ப பணத்துக்காக தங்கள் பதவியை தவறாய் பயன்படுத்தி பொய் சொல்லுகிற கூட்டத்தை கர்த்தர் கடிந்து கொண்டு தேவ ஜனங்களுக்கும், கர்த்தருடைய ஊழியர்களுக்கும், கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுக்கும் உதவி செய்கிற அத்தனை மனுஷர்களையும் ஆசீர்வதியப்பா. வாஞ்சியோடு இதை ஷேர் பண்ணுற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி, நபர்களையும் மேன்மைப்படுத்தும்.
ஜீவாதிபதி இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். உண்மையை பேசிட, உண்மையாக வாழ்ந்திட கர்த்தருடைய ஆவியான நமக்கு உதவி செய்வாராக. இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட ஊழியம். இதுக்காய் ஜெபிக்கவும் தொடர்ந்து தாங்கவும் முன்வாருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.